இன்றைக்கி வந்து ஏகாதசி. ஆமாம். பெருமாள் நைவேத்தியம் என்னன்னு பார்ப்போமா? பார்ப்போம். ஆக்சுவலாக ஏகாதசி பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஏகாதசி அன்றைக்கி நிர்ஜலமாக இருக்கணும். ஆமாம். நம்ம உமிழ்நீர் கூட அந்த காலத்துலலாம் வந்து உள்ளே போகக்கூடாது நினச்சி தொண்டையிலே இருக்கணுன்ற மாதிரிலாம் அவ்வளோ இருப்பா. அதுமாரி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பால் அதுமாரி பால் ஜலம் குடிச்சுட்டு அப்படி இருக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பழம் அதை எடுத்துக்கலாம். அதுவும் முடியாதவா வந்து ஒரு வேளை டிஃபன் வந்து உப்பு இல்லாமல் எடுத்துப்பா. சப்பாத்தி மாரி பண்ணிட்டு அப்படி எடுத்து சாப்பிடுவா. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த பைத்தம்பருப்பில் கஞ்சி திருவோணத்தில் சாப்பிடுவோம்ல, திருவோணத்துக்கு போட்டிருக்கோம்ல உப்பு இல்லாமல் அந்த பைத்தம்பருப்பில் அதுமாரி எடுத்துக்கலாம். அவங்க பற்றி என்ன பெருமாள் நினைக்கணும் நம்ம. அதுதான் அந்த காலத்தில் வந்து வச்சுருக்கா. அது இன்னும் சயின்டிஃபிக்காக நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம. இதனால இது வந்து எப்படி பாடியில் எப்படின்னு ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னா முடிஞ்சு வந்து அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்து இந்த ஒரு வேளை விட்டு சாப்பிட்டுட்டு நைட் லைட்டாக டிஃபன் அப்படி எடுத்துட்டாது அட்லீஸ்ட் ஏகாதசி இன்றைக்கி பெருமாள் நினைக்கணும் நம்ம. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நைவேத்தியத்துக்கு என்ன வச்சுக்கோன்னா பழமும் தேங்காய் கல்கண்டில் ஏலக்காய் போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம இப்படிலாம் ஏகாதசினிக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பெருமாளுக்கு வந்து பேர் வந்து போஜனம் இருக்குல்ல, அது எதுனால அப்படி? அது ரொம்ப நாளாக கேட்கணும்னு வச்சுட்டே இருப்பேன் நான் அவங்கள்ட்ட. இப்போ நிர்ஜலமாக அப்படி இருக்கும், ஆனால் பெருமாளுக்கு பேர் போஜனம்னு இருக்கேன். ஏன்னா பெருமாள் வந்து அலங்கார பிரியர் தான் கேள்விப்பட்டிருக்கோம், சாப்பாடு பிரியர் இல்லை. ஆனால் அது ஏன் பேர் வந்துருக்கு அப்படி? ஆமாம், ஒரு பெருமாளுக்கு திருநாமம் ஒன்று வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வரும். ஆமாம், அது வந்து அவருடைய திருநாமம் வந்து போஜனம். போஜனம் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த ஏகாதசிங்கிறத முடிச்சிருவோம் நம்ம. சரி, ஓகே. ஏகாதசி அப்படிங்கிறது வந்து 11ஆம் நாள் பிறை, சந்திரனோட 11ஆம் நாள் பிறை. அது வந்து வளர்பிறை, அதாவது அமாவாசையிலேருந்து அடுத்த நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து 11ஆம் நாள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வளர்பிறை ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி. பௌர்ணமி அடுத்த நாள் 11ஆம் பிறை வந்து தேய்பிறை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இந்த மாதிரி மாதத்துக்கு 2 நாள் வரும் ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்னைக்கு ஒன்றுமே சாப்பிடாம உணவுக்கு தடை அன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை தான் வந்து நிர்ஜலம் அப்படின்னு சொல்லுவோம். நிர்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நிர்குணம், பெருமாளுக்கு வந்து நிர்குணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குணங்கள் அற்றவன் அப்படின்னு சொல்லுவோம். அமலன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குறைகள் அற்றவன் அப்படி சொல்கிற மாதிரி நிர்ஜலமாக இருக்கிறது விசேஷம். ஆனால் இது வந்து எதுக்காக பண்ணுறது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணுறது. அதனால தான் அன்றைக்கி வந்து பெருமாளை நினச்சிக்கிறோம். ஏன் பெருமாள் நினச்சிக்கிறோம் அப்படின்னா பெருமாளுடைய தொழில் வந்து காத்தல், பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏகாதசி ஹெல்ப் ஆகும். ஏன்னா 24/7 நம்ம வந்து வயிற்றுக்கு வந்து ஜீரண சக்திக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அது மெயின்டைன் ஆக முடியாது. அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவள்லாம். இந்த ஏகாதசி எப்படி பிறந்ததுங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு காலத்தில் முரண் அப்படின்னு ஒரு பெரிய அசுரன் வந்து தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, மனுஷாளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். அப்போ தேவரெல்லாம் வந்து எல்லாரும் சிவபெருமானை போய் பார்த்தா. சிவபெருமான் வந்து நீங்கள் மகாவிஷ்ணுவை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எல்லோரும் மகாவிஷ்ணுவை போய் பார்த்தா. அப்புறம் மகாவிஷ்ணு வந்து தொடர்ந்து அந்த முரனோட யுத்தம் பண்ணார். யுத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் நடந்தது. அதுக்கப்புறமா ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஓய்வு எடுக்கிற மாதிரி எடுத்தார். அந்த சமயமாக பார்த்து பெருமாளை கொண்டுடலாம் அப்படின்னு அந்த முரண் வரும்போது பெருமாளுடைய உடம்புல இருந்து சக்திங்கிற ஒரு பெண் வெளிப்பட்டு ஓங்காரம் அப்படிங்கிற சப்தத்தில் அந்த முரணை அழிச்சாலாம். அப்புறம் பெருமாள் வந்து அந்த சக்தியை உடம்புல திருப்பி ஏற்றிண்டு அந்த சக்தியை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நினச்சிட்டு யார் விரதம் இருக்காளோ அவளுக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த சக்திக்கு ஏகாதசின்னு பேர் வச்சார். இதுதான் வந்து ஏகாதசியுடைய புராண கதை. சொல்லியிருக்கீங்க நீங்கள் இந்த வாட்டி கேட்குறது சந்தோஷம். திருப்பி வாட்டி ஆமாம் கேட்டுட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ஏகாதசி பிறந்தது. இது வந்து ஏகாதசி, இந்த கதையை வந்து நம்ம வந்து உடம்போடு சம்மந்தப்படுத்திக்கலாம். அதாவது நான் ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், இயக்க சக்தி, ஜீரண சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, 3 சக்தி இருக்குது உடம்புல. ஒரு சக்தி பழுதடைந்தும் போது மற்ற 2 சக்திகளும் அங்கே வந்துடும், அங்கே வந்து போரிடும். இப்போ முரண் அப்படிங்கிறது வந்து இந்த முரண் ஒரு அசுரன் இருந்தா இல்லையா, அது வந்து முரண் அப்படின்னா என்ன அர்த்தம்? முரண்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த முரண் அப்படின்னா வெளியே வந்து லோகத்தில்
இயற்கைக்கு மாறாக ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது பேர் முரண்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த காலத்தில்னு வச்சுக்கேன், என்னென்னமோ வைரஸ்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து முரண் அசுரன். இப்போ இந்த முரண் அசுரன் வரும்போது நமக்கு வந்து பாடியில் வந்து என்ன வேணும், நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது உடம்புல வந்து மற்ற சக்திகள் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஜீரணத்துக்கு நீ பாட்டு நல்லா சாப்பிட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த ஜீரண சக்தி ஜீரணத்தை வேலையை தான் பார்க்க முடியா, நோய் எதிர்ப்பு சக்தி வேலையை பார்க்காது. அதே மாதிரி நீ ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து அந்த இயக்க சக்தி வேலையை பார்க்க போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் இருக்கும். அதனால தான் பெருமாள் வந்து ஓய்வெடுக்கிற மாதிரி ட்ராமா பண்ணுவாராம். அந்த கதையில் வரும். அதாவது இயக்க சக்தியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பட்னியாக இருக்க சொல்கிறாள் இல்லையா, ஜீரண சக்தியை கம்மி பண்ணிட்டு இந்த 2 சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு சேர்ந்து இந்த முரண் அழிப்பான். அந்த முரண்கிறது யார், வெளியே நடக்கிற வைரஸ், வெளியே நடக்கிற அந்த வைரஸ்லாம். இப்போ கலந்துடலாமா அதை? எவ்வளோ அழகாக பெருமாள் வந்து இல்லை, அந்த கதை வந்து எவ்வளோ அழகாக அந்த பயாலஜி உள்ள நம்ம பாடிக்குள்ளே நடக்கிறத எவ்வளோ ஒரு அருமையாக ஒரு கதையில் சொல்லியிருக்காரு. சொல்லி இல்லை, அந்த பெருமாள் நம்பிக்கை இல்லாதவா கூட இதை பார்த்துட்டு அவள் வந்து அந்த இருக்கணும் அப்படின்றது வந்து அதான் நோக்கம் அவளுக்கு. அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஆமாம். இப்போ நான் கேட்டேனே போஜனம். போஜனம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருநாமம், திருநாமங்களில் ஒன்று. இந்த போஜனம் அப்படிங்கிறதுக்கு எப்படி பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. விஸ்வாமித்திரர் நமக்குலாம் தெரியும் இல்லையா, ஒரு கோபக்கார ஒரு ரிஷி. அந்த ரிஷி வந்து வல்ல ரிஷிகள்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் வந்து பழக்கம் தானே வாழ்க்கலாம். உண்ணாள் நோன்பு இந்த நம்ம ஒரு நாள் இருக்கோம் இல்லையா, சில பேர் ஒரு வேளை தான் இருப்போம். எனக்கெல்லாம் வந்து ஒரு வேளைக்கு மேலே இருந்தாலே உடம்பு கொத்துக்காது. அந்த மாதிரி நமக்கு உடம்பு வாகு, அவருக்கு வந்து உடம்பு வாகு. சாப்பிடாம தண்ணி குடிக்காம மேக்சிமம் எத்தனை நாள் இருப்பார் தெரியுமா அவர்? 12 வருஷம். 12 வருஷம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு நாள் இருந்தாராம், ஒரு தடவை. ஆமாம், அவர் வந்து திரேதாயுகத்திலேருந்து கலியுகம் வரைக்கும் அவர் கண்காணிச்சுட்டு இருக்கிற ஒரு ரிஷி. 12 வருஷம் இருந்துட்டு 12 வருஷம் முடிவில் அவருக்கு வந்து கண்ட்ரோல் போயிடுது. அவருடைய மேக்சிமம் அளவு 12 வருஷம். அப்போ எதையாவது சாப்பிடணும் அப்படிங்கும்போது பக்கத்தில் ஒரு மாமிச கடை இருக்குது, மாமிசத்தையாவது சாப்பிட்லாங்கிற அளவுக்கு இறங்கிட்டார். அந்த அளவுக்கு பசி வந்துடுது. அப்போ அந்த கடைக்காரன் வந்து, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட வறட்சியாம். அப்போ அந்த கடைக்காரன் கோவப்பட்டு வரண பகவானை பார்த்து திட்டினானா, இப்பேற்பட்ட ரிஷியை வந்து நீ வந்து மாமிசம் சாப்பிட்ற அளவுக்கு நீ கொண்டு வந்துட்டியே, இது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு. அப்போ வரண பகவான் வந்து அந்த கடைக்காரன் நினச்சி, இந்த விஸ்வாமித்திரரை நினச்சி மனம் இறங்கி மழையெல்லாம் கொடுத்தானா. அப்புறம் சுபிக்ஷமாச்சான். அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் வந்து நார்மல் லைஃப் வந்தாராம். இப்படி ஒரு கதை இருக்குது. இதை வந்து திரேதாயுகத்தில் நடந்தது. ஆமாம், இந்த போஜனம்ங்கிறதுக்கு இது கதை சொல்லுவார். இது ஆனதுக்கப்புறம் அவர் வந்து திரேதாயுகத்தில் வந்து கலியுகம் வந்து ஆரம்பித்து 43வது நாள் ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வார் அவதரிக்கிறார். நம்மாழ்வார் நமக்குலாம் தெரியும் இல்லையா, வேதங்கள்லாம் தமிழில் கொடுத்த ஒரு வித்தகர். அந்த நம்மாழ்வார் அவதரிக்கிற நாளில் இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் லோகத்தில் இருந்தார். 35வது வருஷம் வைகுண்டம் அவதரித்த நாள்லேருந்து வைகுண்டம் சேர்ற நாள் வரைக்கும் ஆகாரம் கிடையாது, ஜலம் கிடையாது நம்மாழ்வார்க்கு. இது தெரிஞ்சது விஸ்வாமித்திரருக்கு. நம்ம இவ்வளோ பெரிய ரிஷின்னு சொல்கிறோம், இவ்வளோ வயசாகிடுது, 12 வருஷம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. பிறந்ததில் அன்னையிலேருந்து வைகுண்டம் போய் சேர்ற வரைக்கும் இந்த நம்மாழ்வார் எப்படி ஜலமே இல்லாமல் ஆகாரமே இல்லாமல் வேதங்களில் தமிழில் நம்ம கொடுத்து அவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக இருந்து மரணித்தவர். எப்படி இது சாத்தியம் அப்படிங்கும்போது அந்த ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே வருதான் ஒரு வார்த்தை. அதை வந்து நமக்கு சொல்கிற விஸ்வாமித்திரன் என்னன்னா, உண்ணும் உணவு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு நீர், போஷாக்கு, உடம்புக்கு போஷாக்கு வேணும்னா அது வந்து உணவு, தின்னும் அப்படின்னா சுவைக்காக சாப்பிட்றது வெற்றிலை, இது எல்லாமே எனக்கு கண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிடல,
உண்ணும் உணவு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஜலம், போஷாக்கு, உடம்புக்கு போஷாக்கு தேவையான உணவு, சுவைக்கு சாப்பிட்ற வெற்றிலை, இது எல்லாமே கண்ணனே அப்படின்றார். அதாவது நமக்கு வந்து என்ன சொல்றாரு, எல்லாமே பெருமாளுக்கு அப்படிங்கிறாரா? எல்லாமே கண்ணன் தான். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்றதில்ல, ஆனால் நான் சாப்பிட்றதே கிடையாதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் இதெல்லாம் சாப்பிடுவேன், ஆனால் என்ன சாப்பிட்றேன்னா கண்ணனை தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பாசுரங்கள், ஆழ்வார் பாசுரங்களில் நிறைய வரும் இந்த மாதிரிலாம். அதாவது நம்ம விடுற மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அதை உட்கொண்டு வாழ்ந்தவா நிறைய முனிவர்கள், ரிஷிகள் உண்டு. அவளுக்கு வேற ஒன்றும் ஜலமோ ஆகாரமோ வேற ஒன்றும் கிடையாது. காற்றை சுவாசிச்சு காற்றை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ரிஷிகள் நிறைய பேர் இருக்கா. அதைத்தான் சொல்கிறார் நம்மாழ்வார் இங்கே. உண்ணும் உணவாகட்டும், பருகும் நீராகட்டும், தின்னும் வெற்றிலையாகட்டும், எல்லாமே எனக்கு கண்ணன் தான் அப்படின்னு. அதாவது பெருமாளையே சாப்பிட்ற மாதிரி. அது எப்படி பெருமாளையே சாப்பிட்ற மாதிரி? பெருமாளுடைய அழகு பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கறனால உடம்பும் வயிறும் நிறையுது அப்படின்றார் அவர். அதனால தான் இப்போ நிறைவு அப்படின்னா என்ன தானம் கொடுத்தாலும் நிறைவுன்னு ஒன்று வராது. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா போருமே, நல்லா இருக்குமே அப்படி தான் தோணுமே ஒழிய, அன்னதானம் தான், சாப்பாடு தான் வந்து போரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனசு தோணும். அதுதான் வந்து பெருமாளுக்கு வந்து அந்த ஒரு நிறைவு வந்து பெருமாளுடைய காட்சியில் வருமா, பெருமாளை தியானிக்கிறதுனால வருமா, பெருமாளையே நினச்சிட்டு இருக்கனால வருமா. இது வந்து நம்மாழ்வார் சொன்னது. விஸ்வாமித்திரருக்கு டவுட் வந்து தான், நம்மளால் 12 வருஷம் தான் இருக்க முடிஞ்சது, இந்த பையன் அதுவும் கலியுகத்தில் 35 வருஷம் இருந்துட்டு போயிருக்கானே இந்த நம்மாழ்வார் அப்படின்னு ஆராயும் போது அவரே வந்து பாடின பாசுரத்தை நமக்கு சொல்லியிருக்கார். அதனால தான் பெருமாளுக்கு வந்து போஜனம் அப்படின்னு ஒரு பேர். அதாவது நிறைவு, பெருமாளை பார்த்தா ஒரு குளிர்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு ஆத்ம சந்தோஷம் எல்லாம் வருது இல்லையா பெருமாளுடைய காட்சி. அதனால தான் பெருமாளுக்கு பேர் போஜனம். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்லவா, நான் ஆராய்ச்சி பண்ணது. இந்த திருநாமம் வந்து 144வது திருநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 144. 144னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? உணவுக்கு தடை. அதுதான் நான் முதலே சொன்னேன், உணவுக்கு தடை. 144வது வரும். பீஷ்மர் சொன்னார். பீஷ்மர் வந்து இதெல்லாம் தொகுத்து கொடுத்தவர் நமக்கு, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 144 உட்கார வச்சிருக்காரு. இந்த உணவு தடையை, இந்த போஜனத்தை, உணவுக்கு தடை போஜனம், பெருமாளை நினச்சிட்டு இருக்கணும், உணவை தடை போடணும். ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 144 ஃபார் த ஃபுட்ஸ். இப்போ என்னென்னா 3 வேளை சாப்பிடுவா 2 வேளை குறைச்சிக்கலாம், 2 வேளை குறைச்சி 1 வேளை குறைச்சிக்கலாம். ஆமாம், கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் உடம்பு வந்து அதுக்கு வந்து இதான், இது வந்து நம்மளுடைய உடம்பு அதுக்கு ஒத்துக்கணும். அதுதான் முக்கியம். இது ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இது ஆரம்பித்தது. ஸோ அதை வருத்திண்டு பண்ணப்படாது. நம்ம உடம்பு எப்படி ஒத்து போகிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் நமக்கு உடம்பு ஒத்து போனதுக்கப்புறம் நிர்ஜலமாக இருக்கலாம். அந்த நிர்ஜலத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம், எத்தனை ஏகாதசி நம்மளால் முடியுறது அப்படின்னு ஸ்லோவாக பண்ணி பார்க்கலாம். ஸோ 144 வந்து சூப்பர் உணவு தடை. நல்லா கேட்கும்போது பெருமாள் பேசும்போதே வயிறு ரொம்பிடுறது. ஆமாம், பசின்றது அந்த காஃபி சாப்பிடணும் அந்த டைமே தோண மாட்டேங்குது. அதான் நம்மாழ்வார் அப்படி தான் 35 வருஷம் இந்த லோகத்திலேருந்து நமக்கு 4 வேதங்களையும் தமிழில் கொடுத்து அவர் வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு தெரிஞ்சினதுக்கப்புறம் வைகுண்டா போய் சேர்ந்தார். அவர் வந்து ஒன்றுமே ஆகாரம் உட்கொள்ளவே இல்லையா. அவெல்லாம் பெருமாள் அவதாரம், நம்மளால அப்படிலாம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த நினைப்பு பெருமாளை கோயில் போயிட்டு வரோம், விஷ்ணு சாமி சொல்கிற வரைக்கும் பசிக்கூடாது, அந்த பசியே வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும், உடம்பு கொண்டு வரணும், பெருமாள் நினச்சிக்கணும். கரெக்ட், சூப்பர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஆயிடுச்சுல அது? ஓகே, தேங்க்ஸ்.